ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வாய்ஸ். இன்றைக்கி நான் மை வாய்ஸில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பிப்ரவரி மாதம் செகண்ட் வீக்கில் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பத்திரங்கள், பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருநிறுவனங்கள், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்கிறதுல ஒரு விதம் தான் இந்த பாண்ட்ஸ் அப்படின்றது. இந்த பாண்ட்ஸில் பொதுமக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ நாள் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. டைம் முடிஞ்ச உடனே அந்த அசலை திருப்பி வாங்கிட்டு வட்டியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்ட்ஸை தான் நான் வந்து மேக்ஸிமம் வாங்குவேன். கடன் சந்தையில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு செகண்ட் இன்கமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், வெறும் பேங்க்கில் மட்டுமே நான் காசு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காமல் வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது, பேங்க்கில் இருந்து அமௌண்ட் எனக்கு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலும் கூட வேறு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பணம் இருந்ததுன்னா என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் பாண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த பாண்ட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1650 ரூபா. ஆக்சுவலி போன வருஷம் 1500 ரூபா, இந்த வருஷம் 1650 ரூபா. சரிங்களா, 10% இன்க்ரீஸ் பண்ணி நான் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். போன வருஷமே நிறைய மாதத்தில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனவரியிலேருந்து இதிலேயே ஜனவரி மாதம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, நிறைய செலவுகள் ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரி மாதத்துலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதத்தில் கடன் பத்திரங்களில் பார்த்திங்கன்னா 1592 ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 16 நம்பர் ஆஃப் பாண்ட்ஸை வந்து நான் வாங்கியிருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கிட்ட இருந்து. 1650 1592 ரூபா போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கோல்டு இடிஎஃப்பில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இடிஎஃப் அப்படின்னா என்னென்னு நான் அடுத்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் நான் இடிஎஃப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். மொத்தமாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 1642 ரூபா 82 பைசா. இது வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் அண்டு ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்தி தான். இப்போதைக்கு எனக்கு பாண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, ஜூலை, இந்த ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் எனக்கு 108 ரூபா 20 பைசா அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் 125 ரூபா 6 பைசா கிடைக்கும். மார்ச்லேயும் செப்டம்பர்லேயும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதில் 546 ரூபா அப்படின்றது வர மார்ச்சில் மட்டும் எனக்கு கிடைக்கும். இதில் 315 ரூபா 26 ரூபா 74 பைசா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாண்டு மெச்சூர் ஆகுது, அதோட அமௌண்ட்டு, அது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 315 ரூபா 26 ரூபா 74 பைசா அப்படின்றது கடைசி இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு இந்த மாதத்தோடு நமக்கு அந்த பாண்டு க்ளோஸ் ஆகிடும். அந்த க்ளோஸ் ஆகிற அமௌண்ட்டை தான் சேர்த்து நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஏப்ரல், அக்டோபர் அந்த மாதத்தில் எனக்கு 61 ரூபா 93 பைசா கிடைக்கும். மே, நவம்பர் அந்த மாதத்தில் 162 ரூபா 12 பைசா கிடைக்கும். ஜூன், டிசம்பர் அந்த மாதத்தில் 227 ரூபா 5 பைசா கிடைக்கும். சென்டரில் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்ஸ் எழுதியிருப்பேன், ++ன்னு சொல்லி நடுவில் எழுதியிருப்பேன். அது வந்து நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜூன், டிசம்பர் எடுத்திங்கன்னா 8 ரூபா 78 பைசா ப்ளஸ் 187 ரூபா ப்ளஸ் 31 ரூபா 27 பைசா. இந்த மாதிரி 3 எழுதியிருக்கேன். நான் 3 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி இங்கே 227 ரூபா 5 பைசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ஜூன், டிசம்பர் அந்த மாதத்தில் எனக்கு 3 பாண்டில் இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதோட டோட்டல் கவுண்ட்டு தான் எனக்கு 227 ரூபா 5 பைசா. அதே அப்படியே மேலே ஜனவரி வந்தீங்கன்னா 2 நம்பர் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ 2 பாண்ட்ஸ். இப்போ செப்டம்பர் மாதம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 194 ரூபா 99 பைசா ப்ளஸ் 9 ரூபா 33 பைசா. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இப்போதைக்கு என்னோடய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 671 ரூபா 12 பைசா அப்படின்றது கிடைக்குது.
இதான் என்னோடய பாண்ட் இன்வெஸ்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ETF நான் என்னென்ன ETF வாங்குகிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.